இரண்டொரு விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக ஜெபம் என்பது தேவ சித்தத்துக்கு உட்பட்ட யாவையும் தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது. இன்னும் நான் நிறுத்தி சொல்கிறேன். ஜெபம் என்பது தேவ சித்தத்துக்கு உட்பட்ட யாவையும் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வது. அது மனிதனிடம் தேவன் எதிர்பார்க்கும் ஒரு கட்டாய எதிர்பார்ப்பு. அது மனிதனிடம் தேவன் எதிர்பார்க்கும் ஒரு கட்டாய எதிர்பார்ப்பு. திருப்பியும், ஜெபம் என்பது தேவ சித்தத்துக்கு உட்பட்ட யாவையும் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வது. அது மனிதனிடம் தேவன் எதிர்பார்க்கும் ஒரு கட்டாய எதிர்பார்ப்பு. கேட்காதவர்கள் தேவனிடமிருந்து எதையும் பெற்று கொண்டதில்லை. கேட்காதவர்கள் தேவனிடமிருந்து எதையும் பெற்று கொண்டதில்லை அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, பெரிய மேதை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் ஜெப அனுபவத்தில் ஒரு வீரர், ஒரு மாபெரும் போர் வீரன், அவருடைய புத்தகங்களை நாம் படித்திருக்கிறோம். அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 பிஃபோர் ஐ திங்க் கொரோனாவுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஜக்கரியாஸ் ஸ்டானி ஃபோமம், அவர் இந்த நடைபெறுகிற நூற்றாண்டிலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் கர்த்தருக்குள்ளே மரித்தார். அந்த நாட்டு அரசு மரியாதையுடன் அடக்கம் பண்ணப்பட்டார். அது ஒரு பெரிய விஷயம். அதை நாம் பெரிதுபடுத்தவில்லை என்றாலும் அந்த அளவுக்கு அந்த நாட்டுக்காக முழங்காலிலே நின்று இருக்கிறார். சமீபமாக போன முறையும் சரி, இந்த முறையும் சரி, நாம் இந்த ஆடி ப்ரேயரை பண்ணுகிறோம். அதில் 600 விதமான ஆவிகளை பற்றி சொல்லி மேற்கோள் காட்டி ஜெபிக்கிறோம். இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இதை கேட்கணும். இதில் சொல்லப்படுகிற எல்லா ஆவியும், அதை பற்றி எனக்கு ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. இது தெரிந்த விஷயமாக தான் இப்போ நேற்றுக்கு நான் ஆராய்ந்த பிற்பாடு தெரிந்த விஷயத்தில் இவ்வளவு கவனக்குறைவாக இருந்திருக்கிறேனே, தொடர்ந்து அடுத்த கட்டமாக எப்படி உருப்படுவதற்கு தேவனுடைய திருவுளம் நிறைவேற ஒத்துழைப்பது என்பதை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். திருப்பி இப்போ சொல்கிறேன். திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வாசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபம் என்பது தேவ சித்தத்துக்கு உட்பட்ட யாவையும் தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது. இதுவரைக்கும் இன்னுமே இருக்குது, கொள்ளையான மேற்கோள்கள் இருக்கிறது. பரிசுத்தவான்களை ஜெப வாழ்விலே அவர்கள் பரிசுத்தாவின் மூலமாக அந்த உறவிலே புரிந்து கொண்ட புரிதலை பற்றி சில வாக்கியங்களாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் இது மிகவும் ஒரு சுகாதாரமான வேத வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாக்கியமாக இருக்கிறதாக நான் கருதுகிறேன். ஜெபம் என்பது தேவ சித்தத்துக்கு உட்பட்ட யாவையும் தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது. அந்த ஒரே ஒரு வாக்கியத்துக்குள்ளே ஜெபம் தோல்வி அடையாது. ஜெபம் செய்து தோல்வி அடைந்து விட்டோம் என்பது பெரிய அபத்தம், அபாண்டமான ஒரு பொய். Anyone who really prays and anyone who really prays according to the will of God can never miss God's blessings. அது மனிதரிடம் தேவன் எதிர்பார்க்கும் ஒரு கட்டாய எதிர்பார்ப்பு. அதனால் தலையை சுரிஞ்சிட்டு இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு
என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு வானத்துக்கு போய் பேந்த முழிக்கிறது, திருட்டு மொழி முழிக்கிறது, பித்துக்குழி மாதிரி முழிக்கிறது, கல்லடி மங்க மாதிரி முழிக்கிறது, இதெல்லாம் வெட்டித்தனமான வேலை. நோ டிசைன் ஆஃப் activities will be respected. தினசா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாமெல்லாம் இருக்கோமானா கூட ஆண்டவர் பார்ப்பாரான்னு தெரியாது. கட்டாயமாக தேவன் எதிர்பார்க்கிறார். நீ என்கிட்ட ஜெபிக்கணும்னு வரும்போது என்னுடைய சித்தம் என்ன, உன்னை பற்றி என்னுடைய சித்தம் என்ன, நீ கேட்க வந்த காரியத்தை பற்றி என்னுடைய சித்தம் என்ன என்பதை நீ புரிந்து என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கண்டிப்பாக அவனுக்கு கிடைப்பதற்காகத்தான் அப்படி அந்த விஷயத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்தை இப்படி வச்சுருக்கேன், அப்படி வச்சுருக்கேன், அங்கே வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன், இவ்வளோ வச்சுருக்கேன், அவ்வளோ வச்சுருக்கேன், தூரமாக வச்சுருக்கேன், பக்கத்தில் வச்சுருக்கேன், சில காலத்துக்கு அப்புறம் வச்சுருக்கிறேன், இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிற காலம் என்று வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறார். கேட்காதவர்கள் தேவனிடமிருந்து எதையும் பெற்றுக்கொண்டதில்லை. இப்படி கேட்காதவர்கள் தேவ சித்தத்துக்கு உட்பட்டதை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் அவருடைய கட்டாயமான எதிர்பார்ப்புக்கு ஏற்றவனமாக அதை செய்து முடிக்காதவர்கள் யாரும் அவரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொண்டதில்லை. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், 2லேருந்து 1 போனால் 1, 4லேருந்து 3 போனால் 1, 7லேருந்து 6 போனால் 1, 10லேருந்து 9 போனால் 1. இப்போ இதுவரைக்கும் நாம் அடைந்த எல்லா விஷயங்களும் அவருடைய இரக்கத்தாலே கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவர் மழையை பொழியை பண்ணுகிறது போல we have been receiving many blessings under general provision. அதில் கேவலமான உண்மை என்னன்னா, அதில் நம்ம நல்லா திருப்தியாக இருக்கோம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பாஷையில் இது வரைக்கும் சொன்னால் தான் உங்களுக்கு மூஞ்சி காலம்பூரா 6000 மூஞ்சி இருக்குது. உங்களுக்கு 6 முகம் இல்லை, 6000 முகம் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. நமக்கு அதை பற்றி சொரணே இல்லை, வெக்கம் மானம் இல்லை. சொல்லப்போனால் நம்ம ஒரு மாதிரி ஒரு பிச்சைக்காரங்க, bunch of beggars. அந்த நேரத்துக்கு கத்துனோம், அந்த நேரத்துக்கு அழுதோம், அந்த நேரத்துக்கு கூவனோம், அந்த நேரத்துக்கு பசினோம், ஏதோ கிடச்சிச்சு, we are settled. அது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிலையும் சூடு சொரணையோடு புரிஞ்சு மனம் திரும்பணும். இன்னொரு எக்ஸ்ட்ரீமிட்டியில், இன்னொரு உச்சத்தில் எப்படி இருக்கிறோம், இவ்வளோ அறிந்தும் பொறுப்பாக ஆய்ந்து நம்மை நாமே உயிர்த்துணர்ந்து ஆய்வு செய்து மனம் திரும்பி ஆண்டோட எதிர்பார்ப்பு கொண்டமாக எழுமணுங்கிற ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கிறோம். அதான் சொல்லி ஜெபம் பண்ணோம் பார்த்தீங்களா, சோம்பலின் ஆவி, அசம்பந்தத்தின் ஆவி. இப்போ காரியத்துக்கு வருவோம், நேரம் இல்லை, இன்னுமே டீட்டெயிலாக பின்னே நான் சொல்லுவேன், இன்றைக்கி இல்லைனாலும். இந்த ஆவிகளை பற்றி, ஆவிங்கிறது கிரேக்க பதத்தில் டைமோன், DAIMON, டைமோன். இட்ஸ் எ டீமன். அது பிசாஸ் அல்ல, இது சாத்தான் அல்ல, இதெல்லாம் சாத்தானுடைய வேலை இல்லை. இந்த விழுந்தவன், இந்த அசுத்த ஆவிகள், இதுதான் ஈவில் ஸ்பிரிட்ஸ். இவைகள்லாம் ஈவில் ஸ்பிரிட்ஸ், டீமன்ஸ். இவைகளுக்கு சாத்தான் தலைவன், இவர்களுக்கு கடவுள் சாத்தான். சாத்தான்கிற லூசிஃபருடைய ப்ரிடாமினன்ட் ஆக்டிவிட்டி அவனுக்கே உரித்தது. அவனுக்குன்னே ஒரு வேலை இருக்குது, அவனுக்குன்னே 2 அல்லது 3, 4, 5 வேலை இருக்குது. அதை மாத்திரம்தான் அவன் செய்கிறான். ஆனால் இந்த நானாவிதமான இப்போ நான் வாசித்ததே இந்த பட்டியலிட்ட 600 விதமான வேலைகளை செய்கிறது இந்த அசுத்தாவிகள். அதை சம்டைம் அகோ நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது, இம்ப்ஸ்ன்னு சொன்னேன், IMPS, அதான் குட்டி சைத்தான் சொல்கிறோம்ல, அது மாதிரி. இதனுடைய விஷயம் என்னென்னா, இது காலி இடத்தெல்லாம் நிரப்புகிற, இது ஒரு பர்சனல். எல்லா பிசாசுகளும், எல்லா சாத்தானும்
தத்துவம் கொண்டவங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஆவியின் ரூபத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த சுவாபங்களை எல்லா அசுத்தாவிகளும் அந்த கூட்டத்தின் தலைவனாகிய சாத்தானும் நானாவிதமான குணங்களையும் சுவாபங்களையும் கொண்டவங்க, எண்ணங்களை கொண்டவங்க. கவனிக்கணும் கவனிக்கணும் கவனிக்கணும். ஆனால் இதெல்லாமே காலியாக அதெல்லாம் போய் எங்கே ஒட்டிக்கிறது, எங்கே தங்குறது, எதை பிடிச்சிக்கிறது, எதை கவ்விக்கிறது, எது மேலே முது மேலே சவாரி செய்கிறப்ப எது மேலே சவாரி செய்கிறதுன்னு நாயா பேயா அலையுது. எப்பத்துலேருந்து? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது, ஆழத்து மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஸோ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன். இந்த பாஸ்டர் பேர் அடிக்கலாம், அந்த ஒரிஜினல் ஃபைலர். அவர் பாருங்கள், பொறுப்புள்ளவராக இந்த காரியங்களை பட்டியலிட்டு அந்த வகைப்படுத்தி இந்த சவால்களை காட்டியிருக்கிறார், சுட்டி காட்டியிருக்கிறார். அதை அச்சு வடிவிலே நமக்கு கையில் கொடுத்துருக்கிறார். கரங்களை திட்ட அந்த பாஸ்டருக்கு நன்றி சொல்வோம். ஓகே, போய் இப்போது இது ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு. சும்மா வெளிப்படுத்த எங்களோடு பேசி இடைப்படுன்னு சும்மா பேசிட்டு ஏமாற்றிட்டு இருக்காமல் வலுவிக்க வந்து ஆண்டவர் நம்ம வழியில் வந்து இதை நம்ம கண்ணில் காமிச்சிருக்கார். நம்ம புத்தி ஐம்புலன்களுக்கு ஏற்ற அறிவிலே தேவன் இதை காண்பித்திருக்கிறார். நேற்று இல்லை முந்தா நேற்று நான் சொல்லும்போது சொன்னேன், நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. நாம் இடம் கொடுக்கலன்னா இதெல்லாம் செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. 600 என்ன 6000 என்ன, அதான் அந்த லேகியோனை 6000 பிசாசு கொண்டவனை ஆண்டவர் விடுதலை செய்த போது அந்த பிசாசுகள் இயேசுவிடத்தில் வேண்டி கொண்டன. நாங்கள் திரும்பி எங்கே போவோம்? எங்களை விரட்டுறீங்க, எதுவும் எங்கள் காலத்துக்கு முன்னாடி வந்து விரட்டுறீங்க, அது வேற சொல்லுது. புரியுதுங்களா? ஸோ தே ஆல் ஃபங்க்ஷன் அண்டர் டைம் ஜோன். நிறைய இப்படி நம்ம அதை பற்றி ரொம்ப புரிஞ்சுக்கிறத விட அதை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது. நம்முடைய எதிரியை பற்றி நமக்கு தெரியணும். பலவானை முந்தி கட்ட வேண்டும், பலவானுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு பட்டணத்தை போய் பிடிக்க முடியும். நம்முடைய யுத்த பலம் என்ன, நம்முடைய இராணுவ தளவாடங்கள் என்ன, நம்முடைய அனுபவம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் எதிரியை ஜெயிக்க முடியும். ஆண்டவரே சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ we need to take stock of what the devil is about. ஆனால் அதை விட நம்ம ஆண்டவருக்கு முழுக்க இந்த கட்டாயமான எதிர்பார்ப்பை போல் அவருக்கு நம்ம இடம் கொடுத்தால் அதுக்கு எங்கே இடம்? நமக்கு ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கே இடம் பத்தாது. நமக்கு முழுசாக கொடுத்தாலும் அவர் வந்து நம்மளை வழியே நிரப்ப வல்லவர். அதனால் அவருக்கு அதான் அந்த ஒரு ஏழை இல்லை அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி விதவையானவள், அவள்கிட்ட அந்த ஒரு குடத்தை எலிசா ஆசிரியத்துக்கு கொடுக்கும்போது அது எல்லா காலி பாத்திரத்தையும் நிரப்புற வரைக்கும் அந்த வாழ்க்கை ஊறிக்கிட்டே இருந்துச்சு. இனிமேல் பாத்திரமே இல்லைன்னா தான் அது நின்று போச்சுங்கிறத பார்க்குறோம். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னு ஒண்டர்ஃபுல். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் பீப்புள். எதனாவது ஒன்றாச்சும் உருப்பிடுங்க, ஏதாவது ஒன்றத்துலையாவது ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஒன்று பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, இல்லை ஆண்டவருக்கு முழுசாக இடம் கொடுங்க. ஒத்தையா ரெட்டையா பம்பையா பரட்டையான்னு ஒரு கேலி கூத்தான ஒரு சமுதாயமாக இருக்காதீங்க. பிளேஃபுல் கம்யூனிட்டியாக இருக்காதீங்க. we have not come here to play. ஓகே, இயேசுவை பின்பற்றும் விஷயத்தில் இது ஒரு விளையாட்டு அல்ல. இட்ஸ் ஒர்க், இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு பொறுப்பு. ஸோ ஜீசஸ் ரொம்ப டீசன்ட் காட், ஐ லைக் ஹிம்ங்கிறதுக்காக நீங்கள் இயேசு பின்பற்றினாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவருடைய சாயலையே அவர் இழக்க வேண்டி இருந்தது. அவருடைய அழகையே அவன் முழுக்க திறந்து அவன் தொடர்ந்து இழைத்து கொண்டிருக்கிற அலங்கோலங்களை, அருவருப்புகளை உடனே நம்ம சொன்னது வெறியரமராமல் we get very emotional. But we have lot of room for all these demons in our life. இப்போ சும்மா கோடு தான் காமிச்சிருக்கேன்.
இப்போ நீங்கள் வீட்டில் போய் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பிடிஎஃப் யோசித்து ஓப்பன் பண்ணி 10 5 இல்லைன்னா 10 குறிப்பாக யோசித்து பாருங்கள். எங்கெல்லாம் உங்கள் உச்சந்தலையின் உள்ளங்கால் மட்டும். அது ஏன் எனக்கு இந்த இதெல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் இட்ஸ் நாட் வெரி ரொம்ப அதை நான் நம்பவும் ஆயத்தமாக இருந்ததில்லை. அப்புறம் நம்பினேன். அப்புறம் இதில் இன்னும் தெளிவு வேணும்னே காத்திருந்தேன். இப்போ நான் ஒரு குறிப்பு ஜோம் பண்ணோம். இண்டு இடுக்குகளில் நகைக்கணுக்குள்ளே. புரியுதா? அவன் எங்கெல்லாம் வந்து இருந்துக்கிறான். he needs a person, he needs a place, he needs matter. ஜட சம்பந்தமான ஒரு காரியம் சாத்தானுக்கு தேவை. அதனால தான் மரம் பட்டைகள் கண்டதிலும் இருக்கான். தூணிலும் இருப்பான், துருமியிலும் இருப்பான். அவங்களோட இதிகாசம் புராணம் சொல்லுது. அந்த அளவுக்கு உண்மையை சொல்லிக்கிட்டாங்க. சந்தோஷம். தீய காற்று, வாடை காற்று, he can possess even the wind. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போது இயேசு வாருங்கள் அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லிட்டு தான் திடீர்னு பயங்கரமான ஒரு இந்த கலிலேயா கடலில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. படகு மூழ்கி போகத்தக்கதாக அலைகள் எழும்புகிறது. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. ஆண்டவர் காற்றையும் அலைகளையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு எல்லாத்தையும் செய்து முடித்த பிற்பாடு, ஜெயித்த பிற்பாடு, உயிரோடு எழுந்த பிற்பாடு பரமேறுவதற்குமாக அந்த வார்த்தையை சொன்னார். 33 வருஷம் வாழும்போது இயேசு அந்த வார்த்தையை இந்த தோரணையில், இந்த தொனியில், இந்த அதிகாரத்தோடு கூட, இந்த முழுமையோடு கூட, எந்த ஒரு நிகழ்விலும் அதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கல. எல்லாம் முடிச்சுட்டு பிதாவிடத்தில் போய் வலது பார்ஸில் போகிறதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே பயந்து போனது போல், பயந்து போனது போலையும் பாசாங்க மாட்டேன். நமக்கு மண்டையில் கொட்டின மாதிரி புத்தி சொல்லிட்டு போகிற. சும்மா சீன் விடாத. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய முழு அதிகாரத்தையும் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து தேவ சித்தத்தை செய்து முடித்த பிற்பாடு அதை பெற்றுக்கொள்கிறார். கேட்டு உரிந்து கொள்கிறார். பாதாளத்துக்கு போய் டெட்லிஸ்டா என்று சொல்லி எல்லாம் முடிந்தது, பெய்ட் இன் ஃபுல், எல்லாம் கணக்கெலாம் செலுத்தப்பட்டது, கடன் செலுத்தப்பட்டு விட்டது, பாவக்கடன், அந்த கடன், கண்ட கடனும் செலுத்தப்பட்டு விட்டது. சாபமாகி சாபத்தை முறித்தேன், பாவத்தை தொலைத்தேன் என்று சாத்தானுடைய கரத்திலிருந்து ஆண்டவர் பாதாளத்தின் திறவுகோல்களை உரிந்து கொண்டார். அல்லேலூயா. எவ்வளோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக சொன்னாலும் எனக்கு ஒரே ஒன்று தான் நெத்தியிடையே புரியுது. தொடர்ந்து எவ்வளோ கேட்டாலும், எவ்வளோ அடைப்பை பிடுங்குகிறவனை சர்ப்பம் தீண்டுன்னு நீதிமொழியில் வாசிக்கிறோம். காவலை எவ்வளோ நீங்கள் முறிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ கண்ணீர் தான், காயங்கள் தான். நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். அதனால தான் இந்த அளவுக்காவது we are able to press on. அதர்வைஸ் சின்ன பின்னமாக்கிடுவான் பிசாசு. ஆனாலும் அவனுடைய அந்த சில்லுண்டி வேலை, அவன் அந்த அராஜகமான வேலை, மாஃபியா வேலை, எல்லாம் வேரியஸ் டிகிரிஸ், பலவிதமான லெவலில் அவன் வேலை செய்கிறான். அதெல்லாம் நம்ம புரிஞ்சு எதிர்க்கணும், இடம் கொடுக்காமல் இருக்கணும், அதில் மாட்டினவங்களை விடுதலை செய்யணும். இன்னொரு விஷயம் திரும்பி நம்ம டீட்டெயிலாக யோசிப்போம். இதெல்லாம் கட்டிக்கிட்டே இருந்தால் அது உள்ளே இருக்கும். எதை விரட்டணுமோ அதை விரட்டிடணும். ஏன்னா அது ஒன்றுமே நம்ம உள்ளத்தில் ஒன்றும் கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இட் ஷுட் கோ அவே. இடம் கொடுக்காம இந்த விரட்டிடணும். பிரைஸ் தி லார்ட். காலி பண்ணிடணும். ஆமென். கட்டுக்கிறோன்னு கட்டி அந்த மூட்டை இருக்கும், கருவாடு மூட்டை மாதிரி. கொஞ்ச நாள் கழிச்சு வாட வரும். ஐயோ சோத்திரம். எழும்புவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். பயபக்தியை தாங்க
தெய்வ பயம் தாங்க, நன்றி உள்ள இருதயம் தாங்க. இப்படி ஈஸியாக ஏதோ நம்மோடு சம்மந்தப்படாத ஏதோ ஒரு மூலை முடுக்குலேருந்து வரதாக்கும், இண்டு இடுக்குலேருந்து வரதாக்கும், அங்காக்கும் நான் இல்லைன்னே யோசிச்சு தான் இதெல்லாம் சொல்லிட்டு ஜாம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பல விஷயங்கள், எல்லா விஷயங்களுமே இல்லாட்டினாலும் பல விஷயங்களுக்கு அவனுக்கு நமக்குள்ளே ரூம் இருக்குது. டைம் கொடுத்துருக்கோம் அவனுக்கு. ஓகே, வி ஹவ் கிவன் சம் டைம் இன் அவர் லைஃப். பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இல்லாமல் முழுக்க குத்தகைக்கு விட்டதெல்லாம் போதும் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லி வெளியே விரட்டிடணும். சோத்திரம். அதெல்லாம் டைம் கொடுக்க சார்னா நீ முதல்ல அப்படியே சாமானை தூக்கிட்டு போய் தெருவில் வச்சிடணும். அவன் ஊரையே கூட்டட்டும், போலீஸ் கூட்டிகிட்டு வரட்டும், நீதிமன்றத்துக்கு போகட்டும், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுங்க, மீதி ஆண்டர் பார்த்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரிங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே.